காலையில கிரேன்பெர்ரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணையில நிறைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க, அக்கா இந்த கிரேன்பெர்ரி வந்து என்ன மாதிரியான சுவையில வந்து இருக்கும் அப்படின்னு. கிரேன்பெர்ரி வந்து இனிப்பு கலந்த புளிப்பான சுவையில வந்து இருக்கும். சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க. இது வந்து எந்த விதமான அடிஷ்னலா சுகர் எதுவும் கலக்காம அவங்க எப்படி வந்து பறிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எனக்கும் வந்து பர்சனலா கிரேன்பெர்ரி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. எங்க வீட்ல எனக்கு பிடிச்சது வந்து கிரேன்பெர்ரி தான். நூர்ஜஹான் அவங்களுக்கு வந்து ப்ளூபெர்ரி பிடிக்கும். சாருக்கும் வந்து ப்ளூபெர்ரி. டேடிக்கும் அவங்க டாக்டருக்கும் சேம் டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு வந்து கிரேன்பெர்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து எந்த விதமான இனிப்பும் கலக்காம தான் ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட சாஃப்ரான் வாங்குற நிறைய நண்பர்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, சாஃப்ரான் குங்குமப்பூவை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வெளியே வைக்கலாமா அப்படின்னு. நீங்கள் தாராளமாக வெளியே வச்சு சாப்பிட்லாம். இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, சாஃப்ரான்லேயும் நிறைய கலப்படம் வந்து இருக்கும். இதில் எப்படி ஒரிஜினல் சாஃப்ரானை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.